வணக்கம் சகோஸ், எல்லோருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஆர்ஆர்பி என்டிபிசியோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சிலபஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ் 6th-லேருந்து 10th சிபிஎஸ்சி சிலபஸ் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருன்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நிறைய பேருக்கு, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லை வேலைக்கு போகிற ஜென்ஸாக இருந்தாலும் நான் கவர்மெண்ட் ஜாப் எழுதணும் அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்காது. அப்போ நம்ம புக்கை ஃபுல்லாலாம் படிக்க முடியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லெசன் வைஸ் இதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு இருக்கேன். லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ லெசன் வைஸ் இம்பார்ட்டண்டான நோட்ஸ் தாங்க நான் இதில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரல் சயின்ஸ் என்சிஆர்டி கிளாஸ் 6ல் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுட், வேர் டஸ் இட் கம் ஃப்ரம். ஸோ ஃபுட்டை பற்றின லெசன் தாங்க இது. உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கேருந்து நம்மளுக்கு இந்த உணவு கிடைக்கிது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எவ்ரிடே. அதாவது நம்ம டெய்லியுமே வேறு ஃபுட்டு தானே சாப்பிட்றோம். ஒரே ஃபுட்டை 3 வேளைக்கும் சாப்பிட்றது கிடையாது இல்லையா. ஸோ வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ இந்த ஃபுட்டு எங்கேருந்து வருது அப்படின்றத பற்றின லெசன் தான் இது. அதை பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் வெரைட்டி. நம்ம டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா. அது வெரைட்டியில் 2 இது கொடுத்துருக்காங்கங்க. என்னென்னா, சிலதுக்கு நம்மளுக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். அதுக்கே சில ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நீங்கள் சாதம் வடிக்கணுன்னா அதுக்கு ரா ரைஸ், அதாவது அரிசியும் தண்ணியும் இருந்தால் போதும். இந்த 2 இன்க்ரீடியண்ட், இந்த 2 பொருளை வச்சு நம்மளால் சாதத்தை ரெடி பண்ணிட முடியும். அதுவே நீங்கள் அதுக்கு குழம்பு வைக்கணும், அதாவது ஒரு வெஜ் கறி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது. என்னென்ன தேவைப்படுது? வெஜிடபிள்ஸ் தேவைப்படும், சால்ட்டு தேவைப்படும், ஸ்பைசஸ் தேவைப்படும். ஸ்பைசஸ்னால் மசாலா பொருட்கள், ஆயில் தேவைப்படும், அண்ட் ஸோ ஆன்னா இன்னும் நிறைய பொருட்கள் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஒரு வெஜிடபிள் கறி மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது அப்படின்றது தான் இந்த ஃபுட் வெரைட்டியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்திங்கன்னா, ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்சஸ். ஸோ ஃபுட்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது, அனிமல்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ பிளான்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது? ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும், பழங்களும் காய்கறிகளும் பிளான்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதுவே அனிமல்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட என்னென்ன கிடைக்குது? பால் கிடைக்கிது, முட்டை கிடைக்கிது, அதோட மீட், அதாவது இப்போ ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க, கோழிக்கறி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே அனிமல்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிது. அது என்ன சொல்கிறாங்க, ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்சஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிட்டேருந்து தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் பார்ட்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட் ஆஸ் ஃபுட். இப்போ பிளான்ட்டோடைய சில பகுதிகளை நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி அனிமல் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை நம்ம ஃபுட்டாக சாப்பிடுவோம். அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோடைய லீஃபை சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோம், ரூட்ஸை சாப்பிட்றோம், ஸ்டெம்மை சாப்பிட்றோம், அதோடைய ஃப்ளவர்ஸை சாப்பிட்றோம். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, எடிபிள்னால் சாப்பிடக்கூடியவை. இப்போ லீஃப்னு பார்த்திங்கன்னா, இப்போ கீரை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்னு பார்த்திங்கன்னா, பழவகைகள் எல்லாமே நம்ம சாப்பிட்றோம். அதேமாதிரி ரூட்ஸ், தண்டெல்லாம், இப்போ கீரையை கூட தண்டெல்லாம் நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அதேமாதிரி ஸ்டெம்ஸு சாப்பிட்றோம். அதேமாதிரி ஃப்ளவர்ஸு சாப்பிட்றோம். இப்போது நீங்கள் பனானா எடுத்துக்கிங்க, வாழை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றோம். அதோட பூவை சாப்பிட்றோம், காயை சாப்பிட்றோம், எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதை தான் சாப்பிடக்கூடியவையே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எடிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே என்னது? பிளான்ட்டோடைய பார்ட்ஸ், பிளான்ட்டோடைய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சீட்ஸையும் நம்ம சாப்பிட்றோம். சீட்ஸ் எப்படி சாப்பிட்றோம்னா, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ். ஸ்ப்ரவுட்டட்னா முளைக்கட்டின பயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த முளைக்கட்டின பயிர்களை எப்படி சாப்பிட்றோம்? இப்போ சென்னாவாக எடுத்துக்கோம். அதாவது சென்னா அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கொண்டக்கடலை இருக்கலாம், இல்லை பாசிப்பயிராக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு அதை ஒரு இதில் ஊற வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா முளைக்கட்டி வரும். அதுதான் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சீட்ஸையும் நம்ம சாப்பிட்றோம்.
நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பீஸ் கலெக்ட் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளார்ஸ் ஹனியாக நம்மளுக்கு வருது. இப்போ ஹனி நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றத தான் அங்கே சொல்லியிருக்காங்கங்க. அதாவது பிளான்ட்ஸும் அனிமல்ஸ் கிட்டேருந்து தான் நம்மளுக்கு ஃபுட் சோர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்செக்ட்ஸ் கிட்டேருந்து, அதாவது பீஸ், இந்த பீஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்டர்னால் தேன், இந்த மலர்களில் இருக்க தேனெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அது என்ன பண்ணுன்னா தேன் கூடு கட்டும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஹனி அப்படின்ற ஒன்று கிடைக்கிது. அப்போ ஃபுட்டு வந்து நிறைய விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஃபுட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அனிமல்ஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், லைக் மில்க்கு, மீட்டு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ அனிமல்ஸ் எதை சாப்பிட்டு உயிர் வாழுது, அப்படி பல உணவுகளை சாப்பிட்ற அனிமலை நம்ம 3 வகையாக பிரிச்சுருக்கோங்க. அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இது நிறைய கவர்மெண்ட் ஜாப் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஹெர்பிவோர் அனிமல் எது, கார்னிவோர் எது, ஆம்னிவோரஸ் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்கங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அனிமல்ஸ் ஈட் பிளான்ட்ஸ் ஆர் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ், செடிகளை உண்ணக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்குது, பிளான்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெர்ப்ஸ். அப்போ ஹெர்ப்ஸை சாப்பிட்றது என்னது, ஹெர்பிவோரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அனிமல் ஈட் அதர் அனிமல் கார்னிவோரஸ். ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிடுது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்னிவோரஸ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. நெக்ஸ்ட் அனிமல்ஸ் ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். விலங்கு செடியையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் விலங்கையும் சாப்பிடும் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தாங்க கீழே நான் எழுதியிருக்கேன். ஹெர்பிவோரஸ்னால் கவுஸ், ஜிராஃபி, கேங்கரு, ஜீப்ரா, இவங்க எல்லாமே செடி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கார்னிவோரஸ்னால் லயன், டைகர், சீட்டா, உல்ப்ஸ் எக்ஸெட்ரா. உல்ப்ஸ்னால் நிறையன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே விலங்குகளையும் சாப்பிடக்கூடியவர்கள். அடுத்து ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்னால் என்ன, பேர், டாக், பேர்ட்ஸ், ஹியூமன்ஸ், நம்ம வந்து வெஜிடபிள்ஸை சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோம், மீட்டை சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். அப்போ நம்ம யார், ஆம்னிவோரஸ். ஸோ இது தாங்க இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மேலும் நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.